நான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேங்க. 3 வீடியோ, அதுவும் ஃபுல் லென்த் வீடியோ எல்லாம் கிடையாது, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 3 வீடியோ தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐ மீன் இந்தியாவுக்குள்ள ஒரு குடிமகன்ன்ற ஒரு இதுல நான் ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோஸ் எடுத்து பாருங்க. நான் எதுவுமே யாரையுமே, அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எந்த தப்பு பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாது, கேட்டால் நாங்க இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவோம்ன்ற மாதிரி என்னுடைய வீடியோஸ் கீழே ஐ மீன் கமெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஐபியில நீங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றீங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ரெண்டாவது நீங்க பாசிட்டிவான விஷயத்த பகிருங்கன்னு சொல்றாங்க. பாசிட்டிவா ஒண்ணுமே இல்லை நான் பகிர்றதுக்கு. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்றதாயிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. விவசாய கடன் தள்ளுபடியை பத்தி பரப்புரையின் போது என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த வீடியோ போடுறேன், ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்களேன். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்ப அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 ஏக்கருக்குள்ள 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிற விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. இப்போ அவர் விட்டுருக்க அந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிக்கையின்படி 50,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தால் அவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி. 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்கு போச்சுன்னா 50% தள்ளுபடி. அதுக்கு மேல போச்சுன்னா 20% அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, இது எப்படி நியாயமாகும்? இப்போ நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்றது என்ன சொல்லியிருக்கோம், நாங்க இந்த வந்தோம் அப்படின்னா விவசாயிகள் ஐ மீன் 5 ஏக்கர் வரைக்கும் உள்ள வச்சிருக்கவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லிட்டு, இப்ப என்னன்னா சிறு குறுன்னு பிரிச்சு அதுல 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ரேஞ்சு, 50,000 ரூபாய்க்கு மேல இந்த ரேஞ்சுன்னு பிரிக்கிறது சரியா இருக்குமா? ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்னுடைய வீடியோல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அந்த 15 நாளா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு, ஏன் கேட்க மாட்டாரு அப்படிங்கிறத நான் வீடியோவா பதிவு பண்ணியிருந்தப்போ அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு, 10 நாளா தம்பி, 10 நாளா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா, தெரியாம தப்பா வீடியோ போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்கறேன், இந்த 10 நாளா எப்படி என்னதான் நடந்துச்சு, ஸோ அதை நீங்க சொன்னாவது நான் தெரிஞ்சுப்பேன். நான் கேட்டது ஒண்ணுதான், எல்லா ஆக்ஷன்ஸும் டிலே பண்ணி எடுக்கிறதுக்கான ரீசன். செகண்ட் திங், இவர் எப்ப செய்தியாளர் சந்திச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறேங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திகள் மூலமா எப்ப சொல்லுவாரு? இந்த ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இன்ஃபுளுசர் பகிர்றது, ஐ மீன் அவங்க ஒரு தியரி வச்சுக்கிட்டு அவங்க பகிர்றதெல்லாம் இல்லாம இவருடைய வாய்வாக்குல இவர் எப்ப சொல்லுவாருங்கிறது தான் நான் கேட்டேன். இதுல எந்த பிழையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்திய குடிமகனா இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இதே மாதிரி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி நடக்கும் போது கூட எல்லாருமே கேட்டாங்க, ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு விஷயமும் பதிவு பண்ண விரும்புறேன். இதுக்கு இப்ப நடக்கிற சீர்கேடுகள்லாம் நம்ம கேட்க போகும்போது, ஏன் இப்ப கேக்குறீங்க, ஏன் திமுக ஆட்சியில நடக்கலையா, ஏன் போன ஆட்சியில நடக்கலையான்னு கேள்வி எப்படி கேட்க முடியும்? நீங்க மாற்று அரசியல்